ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வளம் அகாடமி. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. டைப் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். டைப் 2ல எப்படி இருக்குன்னா, ரேஷியோ பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்கும். ரேஷியோ ஓகே. இதில் கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம டைப் 1ல எப்படி பார்த்தோம், ஏ வந்து 20 நாள் வேலை செய்கிறாரு, பி 10 நாள் வேலை செய்கிறாரு, 2 பேரும் எத்தனை நாள் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ ஒர்க் பண்ண டேஸ் கொடுத்துருப்பாங்க, பி ஒர்க் பண்ண டேஸ் கொடுத்துருப்பாங்க, சி ஒர்க் பண்ண டேஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே டேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, ஏபியுடைய திறனை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பி வந்து ஏஐ விட 20% திறன் வாய்ந்தவர், இல்லைன்னா 20% திறன் குறைந்தவர், இது போல வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல நமக்கு வந்து ஏவுடைய திறன் நமக்கு தெரியாது இல்லையா, எஃபிஷியன்சி தெரியாது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், 100ன்னு வச்சுப்போம். இப்போ பி எவ்வளோ சதவீதம் திறன் வாய்ந்தவர், 20%. அப்போ 20 நீங்க இது கூட ஆட் பண்ணி 100 கூட ஆட் பண்ணிக்கிட்டா 120%. இப்போ இது கேன்சல் பண்ணலாம், 0 கேன்சல் பண்ணலாம். இதை வந்து 5 டைம்ஸ், இதை வந்து 6 டைம்ஸ். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 6 ஒர்க் முடிப்பாரு. இது எஃபிஷியன்சி, இது டேஸ் கிடையாது. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது திறன், அவங்க எத்தனை ஒர்க்கு பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ரேஷியோ, ஏபிக்கான கம்பாரிசன். ஓகேவா, ஏ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கும், பி ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கும் பண்ணுவாங்க. இதுலேயே இன்னொரு மாடல் எப்படி கேட்பாங்கன்னா, ஏஐ விட பி 3 மடங்கு திறன் வாய்ந்தவர்னு சொல்லியிருப்பாங்க. 3 டைம்ஸ். ஓகே, 3 மடங்கு திறன் வாய்ந்தவர், 4 மடங்கு திறன் வாய்ந்தவர் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏ நமக்கு எத்தனை மடங்கு எவ்வளோன்னு தெரியுமா, தெரியாது. இப்போ ஏ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ பி எத்தனை மடங்கு, 3 மடங்கு, அப்போ 3x சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் 1 போட்டிங்கன்னா, இங்கே 3ன்ற இடத்துல பிக்கு வந்து 3ன்னு வந்துடும். இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம 2 போட்டோம்னா, இப்போ இங்கே 3 2 6, இங்கே 3 போட்டோம்னா 3 3 9. ஸோ இது ரேஷியோ, இதே போல் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம எப்படி வச்சுக்கலாம், ஒன்று எக்ஸ் 3x இப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாகவே ஏ ஒரு ஒர்க்கு பண்ணுவார், பி வந்து 3 ஒர்க்கு பண்ணுவார். இது போல் நம்ம வந்து இந்த டேட்டாவிலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது மூணாவது, பி ஏயின் திறனை விட 2 திறன் அதிகம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏ என்ன எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணுறாரோ அந்த எஃபிஷியன்சியை விட ஒரு 2 3 அதிகம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏவோட எஃபிஷியன்சி எக்ஸ்னா, இவருடைய எக்ஸ் ப்ளஸ் 2 பியோட எஃபிஷியன்சி. அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு பண்ணார்னா, பி வந்து 2 + 2 4 ஒர்க்கு பண்ணுவார். ஸோ இது போல தான் வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவங்களுடைய திறனை நம்ம கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சி சம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் டைப் 2. ஓகேவா, டைப் 1ல டைரெக்டாக டேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம டோட்டல் ஒர்க்கையும் அவங்களுடைய திறனையும் கண்டுபிடிச்சிருப்போம். டைப் 2ல அவங்களுடைய திறனை கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பாரிசன்ல இருந்து, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம அவங்களுடைய திறனுடைய ரேஷியோவை எடுத்துட்டு நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 டைப்ல தான் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். கொஷின்ஸ்குள்ள போயிடலாம். அம்ரித் குஷலை விட 2 மடங்கு ஓவியம் வரைவதில் வல்லவர். இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார்கள். குஷால் மட்டும் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அமீர் குஷல் 2 பேர் இருக்காங்க. அமித் வந்து குஷலை விட 2 மடங்கு திறன் வாய்ந்தவர். ஓகேவா, அமித் வந்து குஷலை விட 2 மடங்கு, அமித் தான் 2 மடங்கு வந்து திறன் வாய்ந்தவர். அப்போ குஷல் 1ன்னா அமித் வந்து 2. இது இவங்களுடைய எஃபிஷியன்சி. அமித் 2 ஒர்க்கு முடிப்பாரு, குஷல் வந்து 1 ஒர்க்கை முடிப்பாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இருவரும் சேர்ந்து 6 நாட்களில் வேலை முடிப்பார்கள். 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்வாங்க. இப்போ இவங்க 2 பேரும்
ஒரு நாள் எஃபிஷியன்சி ஏ வந்து ஒரு நாள் எஃபிஷியன்சி 2, கே உடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி வந்து 1. இப்போ 2 பேரும் சேர்ந்து இல்ல வேலை செய்றாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்துனா, அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து எத்தன ஒர்க் முடிப்பாங்க? 3 ஒர்க் முடிப்பாங்க. ஓகேவா? இது 3ன்றது அமித்தும், குஷாலும் சேர்ந்து ஒரு நாளுக்கு செய்ற ஒர்க்கு. எத்தன நாள் மொத்தமா வேலை செய்றாங்க? 6 டேஸ் ஒர்க் பண்றாங்க. அப்ப 6 நாளைக்கு 3 ஒர்க்கா பண்ணாங்கன்னா, மொத்தம் 18 ஒர்க்கு. இதுதான் மொத்த வேலை. டோட்டல் ஒர்க். இப்போ டோட்டல் ஒர்க் 18. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சுட்டோம். தனித்தனியா அவங்களுடைய எஃபிஷியன்சிய கண்டுபிடிச்சுட்டோம். அடுத்தது குஷால் மட்டும் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்ன்னு கேட்டிருக்காங்க. குஷாலோட எஃபிஷியன்சி என்னது? 1. மொத்த ஒர்க் என்னது? 18. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எத்தன நாள்ல ஒர்க்க முடிப்பாங்க அப்படின்னு? குஷால ஒர்க் வந்து டோட்டல் ஒர்க் 18. அவருடைய எஃபிஷியன்சி 1. ஆன்சர் 18. 18 டேஸ்ல அந்த ஒர்க்க முடிச்சிருவாரு. ஒரு மாலுமியாக அனிருத் அஸ்வினை விட 2 மடங்கு வேகமாக செயல்படுகிறார். மேலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிக்கிறார்கள். அஸ்வின் மட்டும் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும்? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த அதே மாடல் தான். இதுல யாரா இருக்கா? அனிருத் இருக்காங்க, அஸ்வின். என்ன சொல்லியிருக்காங்க? அனிருத் வந்து அஸ்வினை விட 2 மடங்கு வேகமாக செயல்படுவார். இப்ப அஸ்வினை விட அனிருத் தான் வந்து 2 டைம்ஸ் எஃபிஷியன்சி அதிகம். அஸ்வினோட எஃபிஷியன்சி 1ன்னா, அனிருத்தோட எஃபிஷியன்சி 2. இது அவங்களுடைய எஃபிஷியன்சி. இது வந்து டேஸ் கிடையாது. ஓகே, அவங்களுடைய திறன். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிக்கிறார்கள். 14 நாள்ல அந்த ஒர்க்க வந்து முடிச்சிடுறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து அப்பனா இவங்களுடைய எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கும்? அனிருத் 2 எஃபிஷியன்சி, அஸ்வின் 1. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்க பண்ணுவாங்க. அப்போ 14 நாள் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 × 14. இப்ப 2 பேரும் எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 30, 4 3 12. 42 ஒர்க்கு மொத்தம். இப்ப இதுதான் நமக்கு தேவையான டோட்டல் ஒர்க். மொத்த வேலை. இப்ப நமக்கு மொத்த வேலை கிடைச்சிடுச்சு. அவங்களுடைய திறன் தனித்தனியா கிடைச்சிடுச்சு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அஸ்வின் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்ப அஸ்வினோட எஃபிஷியன்சி என்னது? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1. மொத்த வேலை 42. 42 ஒர்க்கு டெய்லி ஒரு ஒர்க் பண்ணுவாரு. 42 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆப்ஷன் பி. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய எக்ஸ் மற்றும் ஒய்யின் செயல்திறன்களின் விகிதம் 5:4 ஆகும். ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தால் அதே வேலையை 10 நாட்களில் முடிக்க முடியும். ஒய் மட்டுமே அந்த வேலையை தொடங்கி 5 நாட்களுக்கு பிறகு வெளியேறுகிறார். மீதமுள்ள வேலையை எக்ஸ் மட்டும் எந்த நேரத்தில் முடிக்கிறார்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ், ஒய் 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய செயல்திறன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5:4. டைரக்டா அவங்களுடைய எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிப்பாரு, ஒய் ஒரு நாளைக்கு வந்து 4 ஒர்க் முடிப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்யறாங்க? 10 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இவங்களுடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 5 + 4 9. ஒரு நாளைக்கு 9 ஒர்க்கு முடிக்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 10 நாள். அப்போ × 10. மொத்த ஒர்க் என்ன வரும்? 90. இந்த 90 தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ அடுத்தது ஒய் மட்டும் தனியா வேலையை செய்யறாரு. ஓகேவா? எக்ஸ் வந்து கூட சேர்ந்து செய்யல. ஒய் மட்டும் தனியா வேலையை தொடங்கி 5 நாட்களுக்கு பிறகு வெளியேறுகிறார். மொத்த ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஒய்யோட எஃபிஷியன்சி 4. எத்தனை நாள் ஒய் மட்டும் வேலை செய்யறாரு? 5 நாள் வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒய்யோட எஃபிஷியன்சி 4. 5 நாள் வேலை செய்யறாரு. 4 × 5 20. அப்போ ஒய் வந்து 20 ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகே, பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை தான் எக்ஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த ஒர்க்கு 90. 90ல 20 போயிடுச்சுன்னா 90 ஒர்க்கு. இதுல 20 ஒர்க்கை ஒய் பண்ணிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிறது 70 ஒர்க்கு. இந்த 70 ஒர்க்கை தான் இப்போ எக்ஸ் பண்ண போறாரு. எக்ஸ் உடைய திறன் தெரியுமா? 5. நம்ம அதை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ செய்ய வேண்டிய வேலை 70, எக்ஸ் உடைய திறன் 5. அதை கேன்சல் பண்ணோம்னா 5 × 5 4 × 20.
ஸோ 14 டேஸ். 14 நாள்ல எக்ஸ் அந்த ஒர்க்கை முடிச்சிருவார். பராஸ் 40% வேலையை 8 நாட்களில் முடிக்க முடியும். அதே நேரத்தில் தீபியும் பராசும் சேர்ந்து 10% வேலையை 1 நாளில் முடிக்க முடியும். தீப்தி மட்டும் வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ள நேரத்தை கண்டறியவும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒர்க்கை வந்து ஃபுல் ஒர்க்கை தான் பண்றாங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த முழு ஒர்க்கை பண்ணல, அந்த ஒர்க்கில் வந்து ஒரு பகுதி ஒர்க்கை தான் பண்றாங்க. பராஸ், இது நம்ம பின்னு எடுத்துப்போம். பராஸ் எத்தனை சதவீதம் வேலையை செய்யறாரு? 40% வேலை செய்யறாரு. அப்ப 40% நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 40/100. எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 8 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? ஆக்சுவலா நம்ம எப்படி எதுவும் பி ஒரு ஒர்க் வந்து 8 நாள்ல முடிக்கிறாருன்னா பி ஈக்குவல் டு 8 போடுவோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஒர்க். அதனால பி பக்கத்துல எப்பவும் இந்த 1ன்னு இருக்கும். அந்த 1 நம்ம வந்து போட மாட்டோம். ஓகேவா? இங்க 40% ஒர்க் தான் பண்றாரு. அதனால பி இன்ட்டு 40/100 ஈக்குவல் டு 8. இதை கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 4 4, 2 நாள் 8. இந்த 10 இங்க வந்தோன்னா 20 மாறும். அப்ப பி அந்த முழு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு 20 நாள் ஆகும். ஓகே, 40% ஒர்க்கை தான் ஒரு 8 நாள் பண்றாரு. அந்த முழு ஒர்க்கை பண்ணணும்னா அவருக்கு கிடைக்கிற டைம் வந்து 20 நாள். ஓகே, 20 டேஸ் ஆகும். இது டேஸ், இது எஃபிஷியன்சி கிடையாது. ஓகேவா? இதே போல இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தீப்தியும் பராசும் சேர்ந்து 10% ஒர்க் 10/100 எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? ஒரே நாள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணணுமா? 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 இங்க மல்டிப்ளைல வந்துடும். இப்போ தீப்தியும் பராசும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 நாள்ல முடிப்பாங்க. ஓகேவா? மற்ற கொஸ்டின்ல இந்த டேட்டாவை டைரக்டா கொடுத்துருப்பாங்க. பி ஒரு வேலை 20 நாள்ல முடிக்கிறாரு, பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 10 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு டேட்டா கொடுத்துருப்பாங்க. பட் இங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பகுதி ஒர்க்கை தான் அவங்க வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல இருந்து அந்த முழு வேலையை முடிக்க அவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றது நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுல இருந்து மொத்த வேலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஃபர்ஸ்ட் 20 நாள் முடிச்சிடறாரு. பிளஸ் டி இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. இவங்களுடைய எல்சிஎம் 20. இப்போ இதுல ஹராஸோட எஃபிஷியன்சி 1. இப்போ தீப்தியோட எஃபிஷியன்சியும் 1 தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 2 பேருடைய எஃபிஷியன்சி நமக்கு 2ன்றது கிடைக்கும் இல்லையா? 2 பேரும் எஃபிஷியன்சியும் சேம் தான், 1 தான் இருக்கு. அடுத்து என்ன கேட்குறாங்க? தீப்தி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. மொத்த ஒர்க் என்னது? 20ன்னு இருக்கு. தீப்தியோட எஃபிஷியன்சி என்னது? நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ 20/1 20. 20 நாள்ல அந்த ஒர்க்கை கண்டுபிடிச்சிருவோம். முடிச்சிருவாங்க. 20 டேஸ். ஏ என்பவர் பிஐ விட 40% அதிக திறன் கொண்டவர். சி என்பவர் பிஐ விட 20% குறைவான செயல்திறன் கொண்டவர். ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தால் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்க முடியும். ஏ மட்டும் எத்தனை நாட்களில் 70% வேலையை முடிப்பார்? இப்போ இங்க 3 பேர் இருக்காங்க. ஏ, பி, சி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் பிஐ விட 40% அதிக செயல்திறன் கொண்டவர். ஓகே. அடுத்தது சி என்பவர் பிஐ விட 20% குறைவான திறன் கொண்டவர். இப்போ பி கூட தான் 2 பேரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது, அதை நம்ம 100ன்னு வச்சுப்போம். ஏ வந்து பிஐ விட 40%. ஓகேவா? பிஐ விட 40% திறன் அதிகமாக கொண்டவர். இப்போ இங்க 140. அடுத்து சி என்பவர் பிஐ விட 20% திறன் குறைந்தவர். இப்போ இங்க எத்தனை இருக்கும்? 80 இருக்குமா? இப்போ ரேஷியோல தான் இருக்கு. இது எல்லாமே ரேஷியோஸ். இப்போ நம்ம 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ். இங்க 5 4. ஏ உடைய எஃபிஷியன்சி 7, பி உடைய எஃபிஷியன்சி 5,
சியோட எஃபிஷியன்சி 4. இது இவங்களுடைய எஃபிஷியன்சி செயல்திறன். ஓகேவா? இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா வேலை செஞ்சா 5 நாள்ல அந்த ஒர்க்க முடிச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்க 3 பேரும் ஒரு நாள் எஃபிஷியன்சி என்ன? இத அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணா என்ன வரும்? 5 + 4 9 16. இப்போ 16 ஒர்க் ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து முடிப்பாங்க. எத்தன நாள் வேலை செய்றாங்க? 5 நாள் வேலை செய்றாங்க. 5 நாள் வேலை செஞ்சா மொத்த வேலை கிடைச்சிருமா? இப்ப 50 6 5 30 அப்ப 80 ஒர்க் டோட்டல் ஒர்க். இது நம்ம டோட்டல் ஒர்க் கிடைச்சிருச்சு. ஏபிசியோட தனித்தனி எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன கேட்கறாங்க? ஏ மட்டும் தனியாக 70% வேலையை முடிக்க கேட்கறாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 100% ஒர்க் ஓகேவா? டோட்டல் ஒர்க். இதுல 70% ஒர்க்க தான் ஏ வந்து முடிக்க போறாரு. அதுக்கு தான் டைம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 70% ஒர்க் கண்டுபிடிச்சுக்குவோம். 80 × 70/100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 70 6 7 8 16. இதுதான் 70% ஒர்க். இப்ப இந்த ஒர்க்க தான் ஏ பண்ண போறாரு. ஏ உடைய எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 7. 56 ஒர்க்க முடிக்கிறதுக்கு ஏக்கு எத்தனை நாள் ஆகும்? கேன்சல் பண்ணா 8 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். பி கியூவை விட 50% அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்தால் அந்த வேலை 18 நாட்களில் முடிந்துவிடும். கியூ மட்டும் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? பி கியூ 2 பேர் இருக்காங்க. பி வந்து கியூவை விட 50% அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். 50% நேரம் எடுத்துக்கொள்கிறார். ஓகேவா? நீங்க டக்குன்னு 50% கொடுத்ததுனால அப்ப கியூ வந்து 100, பி 150. இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா 3:2. இது என்னுடைய எஃபிஷியன்சி. இப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இது வந்து தப்பு. இது எஃபிஷியன்சி கிடையாது. ஏன் இது எஃபிஷியன்சி கிடையாதுன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? செயல்திறன் சொல்லல, நேரம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த டேட்டா ஃபுல்லா வந்து நேரம், டைம் குறிக்குது. அவங்க எத்தனை நாள் ஆகும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்ற டைம். அப்ப இது எஃபிஷியன்சி கிடையாது. நீங்க கொடுத்துக்கிற வேல்யூ வந்து நேரம். இது டைம். இப்போ பி வந்து 3 நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாரு. கியூ 2 நாள்ல ஒர்க் முடிப்பாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க 2 பேருமே ஒரே ஒர்க்கை தானே பண்றாங்க. இப்போ ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லைல்ல. இவங்க ஒர்க்கு என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம் தான். ஒர்க்கு கான்ஸ்டன்டா இருக்கும்போது எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும்போது டைம் குறையும். டைம் அதிகமா இருக்கும்போது எஃபிஷியன்சி குறையும் அப்படின்றத நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? இப்போ இந்த 2 இங்க டைரக்டா இங்க வந்துரும். இங்க 3 இங்க வந்துரும். அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்க வேண்டியதுதான். இங்க 2 இங்க 3. இப்ப P உட எஃபிஷியன்சி 2, Q உட எஃபிஷியன்சி 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது டேஸ், நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். இது நேரம். இப்போ பர்சன்டேஜ் பார்த்த உடனே நம்ம எடுத்து ஃப்ராக்ஷன்ல போட்டுட்டு இது எஃபிஷியன்சி அப்படின்னு சம் போட்டோம்னா மிஸ்டேக் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிரும் 2 3. ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க? 2 பேரும் சேர்ந்து 18 நாள்ல வேலை செய்ய அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்க. அப்போ 2 பேருடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி என்னது? 5. 2 + 3. 2 பேரும் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிச்சிருவாங்க. எத்தனை நாள் வேலை செய்றாங்க? 18 நாள் வேலை செய்றாங்க. இப்போ டோட்டல் ஒர்க் 90. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களுடைய எஃபிஷியன்சி தனித்தனி எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்? கியூ மட்டும் அந்த டோட்டல் ஒர்க்கையும் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கியூட எஃபிஷியன்சி என்னது? 3. மொத்த வேலை நமக்கு தெரியும் 90. கியூட எஃபிஷியன்சி 3. இப்போ கேன்சல் பண்ணா 30. 30 நாள்ல கியூ வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருவாரு. ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 50 நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஏ பியை விட 40% குறைவான செயல்திறன் கொண்டவராக இருந்தால்
ஏ மட்டும் எத்தனை நாட்களில் 60% வேலையை முடிக்க முடியும்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 50 டேஸ்ல வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? அடுத்தது ஏபிக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பிஐ விட 40% குறைவான செயல்திறன் கொண்டவர். செயல்திறன் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது எஃபிஷியன்சி. பிஐ விட 40% குறைவான செயல்திறன் கொண்டவர். அப்போ பி 100னா ஏ என்னவா இருக்கும்? 60. ஏன்னா இங்க கம்மியா தானே இருக்கு. குறைவான செயல்திறன் கொண்டவர் இல்லையா? இப்போ 100ல மைனஸ் பண்ணிடணும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணினா இப்போ 2 கேன்சல் பண்ணா இங்க 3 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ். இப்போ ஏ உடைய எஃபிஷியன்சி 3, பி உடைய எஃபிஷியன்சி 5. இதுதான் எஃபிஷியன்சி திறன். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்றாங்க? சாரி, எத்தனை நாள்ல ஒர்க்கை முடிக்கிறாங்க? 50 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் 60% வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்படிதான் கேட்டிருக்காங்க. இப்போ 50 நாள் வேலை செய்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 8 ஒர்க் முடிப்பாங்க. 3 + 5 2 பேரும் சேர்ந்து 8 ஒர்க் முடிப்பாங்க. அந்த ஒர்க் முடிக்க 2 பேருக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 50 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 50 × 8 400 ஒர்க் இருக்கு மொத்தமா. இதுதான் டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை மொத்தமா ஏ வந்து வேலை செய்யல. 60% வேலையை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மொத்த வேலையில 60% கண்டுபிடிக்கணும். 400 × 60/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ 6 24 240 ஒர்க் இருக்கு. 240 ஒர்க்கை தான் வந்து ஏ முடிக்க போறாரு. ஏ உடைய எஃபிஷியன்சி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்குமா? அப்போ டோட்டல் ஒர்க் டிவைட் பை ஏ உடைய எஃபிஷியன்சி 3. 3 24. 80 டேஸ்ல அந்த ஒர்க்கை ஏ கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பி மற்றும் சி சேர்ந்து செய்யும் வேலையைப் போலவே ஏ திறன் வாய்ந்தவர். ஏ மற்றும் பி இணைந்து 36 நாட்களிலும் சி மட்டும் தனியாக 60 நாட்களிலும் அந்த வேலையை முடிக்க முடியும். ஏ மற்றும் சி சேர்ந்து 10 நாட்கள் வேலை செய்கிறார்கள். பி மட்டும் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, இப்போ இதுல இருந்து டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். பி மற்றும் சி, பியும் சியும் சேர்ந்து எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்கு ஈக்குவலா ஏ வந்து ஒர்க் பண்றாரு. இதுதான் வந்து கொஸ்டின் டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 36 நாள்ல முடிச்சுறாங்க. சி மட்டும் தனியாகன்னு சொல்லியிருக்காங்க. சி மட்டும் தனியாக எத்தனை ஒர்க் பண்றாரு? 60 நாள் ஒர்க் பண்றாரு. இப்போ இதுல இருந்து நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க்கு எல்சிஎம் எடுப்போம். இதுக்கான எல்சிஎம் 180. இது 3 பெருக்கணும் வந்துடும். 5 பெருக்கணும் 180. ஓகே, இப்போ இதுல இருந்து சியோட எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு. ஏ பிளஸ் பியோடைய மொத்த எஃபிஷியன்சி, இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யற எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு. சியோட தனி எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு. சி ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்றாரு. அதே போல மொத்த வேலை டோட்டல் ஒர்க் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து என்ன பண்ண, 3 பேருடைய மொத்த எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இவங்களுடைய ஒரு நாள் மொத்த எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 5 + 3 5 + 3 8. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 ஒர்க்கை முடிப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? தனித்தனியா இவங்களுடைய எஃபிஷியன்சி வேணும். ஏ எத்தனை எஃபிஷியன்சி, பி எத்தனை எஃபிஷியன்சி, சி எத்தனைன்னு வேணும். நம்ம சி மட்டும் கண்டுபிடிச்சிரும். சி 3 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாருன்ட்டு. ஏபி ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? பிசி, பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒர்க்கு ஏ பண்ணுவாரு. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம பிசிக்கு பதிலா ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 8. இப்போ 2 ஏ ஆட் பண்ணிக்கலாம். 2a ஈக்குவல் டு 8. அப்போ ஏ வந்து 4. ஏ உடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுவாரு. இங்க பாருங்க, ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து மொத்தமா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்றாங்க? 5 ஒர்க் பண்றாங்க. ஏ மட்டுமே 4 ஒர்க் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க் தான் பண்றாங்க. ஏ மட்டும் 4 ஒர்க் பண்றாரு. அப்ப பி எவ்வளவு ஒர்க் பண்ணாரு? பி ஒரு ஒர்க் தான் பண்ணுவாரு. அப்பதானே 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க் பண்ண முடியும். அப்ப நம்ம இதுல இருந்து பி உடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோமா? தனியா எடுத்து இருக்கோம்.
ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 1, சியோட எஃபிஷியன்சி 3. 3 பேருடைய எஃபிஷியன்சி தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் சி சேர்ந்து 10 நாட்கள் வேலை செய்கிறாங்க. 10 டேஸ் வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை தான் பி எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ சி இவங்களுடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி, 2 பேர் ஒரு நாள் எஃபிஷியன்சி எவ்வளோ, ஏ வந்து 4, சி வந்து 3. இப்போ 4 3 7. ஒரு நாளைக்கு 7 ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க, 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு போகிறத சொல்லியிருக்காங்க இல்லையா. 7 × 10. அப்போ ஏவும் சியும் சேர்ந்து 70 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒர்க் இருக்கும், நமக்கு மொத்த வேலை வந்து 180. 180ல் தான் 70 வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ மீதி நமக்கு எவ்வளோ இருக்கும், 110 ஒர்க் இருக்குமா. இப்போ 180 ஒர்க்கில் 70 ஒர்க்கை வந்து ஏவும் சியும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ பி மட்டும்தான் இருக்காரு. இந்த பி மட்டும் மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாள் முடிப்பாருன்னு கேட்டேன். பியோட எஃபிஷியன்சி என்ன, 1. ஒரு நாளைக்கு அவர் ஒரு ஒர்க் தான் முடிப்பார். மொத்தம் 110 ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவருக்கு 10 டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ. ஏ தனியாக 2/5 வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏயை விட பி 25% அதிக திறன் கொண்டவர். பியை விட சி 12 நாட்கள் குறைவாக அந்த வேலையை முடிக்க முடியும். சியை விட டி 25% குறைந்த திறன் கொண்டவர். அனைவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, கொஸ்டின்லேருந்து நம்ம டேட்டா எடுத்து எடுப்போம். இப்போ ஏ மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ 2/5 ஒர்க்கு வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு முழு ஒர்க் முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும், இது கேன்சல் பண்ணிடலாமா. கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் ஏ அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாட்கள் ஆகும். ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. பி வந்து ஏயை விட 25% அதிக திறன் கொண்டவர். இந்த ஏ திறன் 100 இருந்ததுன்னா பியோடைய திறன் 125. இதை கேன்சல் பண்ணனா 25ல் 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஏவுடைய திறன் பியோடைய திறன் எஃபிஷியன்சி இங்கே இருக்கு. ஓகேவா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பிஐ விட சி 12 நாட்கள் குறைவாகவே அந்த வேலையை முடிச்சிருவாருன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது டேஸ். ஓகேவா. அவங்களோட திறனை பற்றி சொல்ல எத்தனை நாள் கம்மியாக முடிப்பாங்க அப்படின்ற டேஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவுடைய திறன் கிடைச்சிருக்கா நமக்கு 4. ஏ எத்தனை நாள் அந்த ஒர்க் முடிப்பாரு, 30 நாளில் முடிப்பாரு. அப்போ இதுலேருந்து நம்ம அந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க முடியலையா. டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும், ஏ ஒரு நாளைக்கு 4 ஒர்க் முடிச்சாருன்னா அப்போ 30 நாளுக்கு எத்தனை நாள் முடிச்சிருப்பாரு, 12 120 ஒர்க்கு முடிச்சிருப்பாரு. இந்த 120 ஒர்க்கை தானே பியும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. இப்போ இந்த 120 ஒர்க்கை பி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு பி வந்து முடிக்கிறார். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10, 4 5 20. இப்போ 24 டேஸில் பி வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பார். ஓகேவா. இப்போ அடுத்தது ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பியை விட சி வந்து 12 நாட்கள் குறைவாகவே அந்த ஒர்க்கை முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியை விட 12 நாட்கள் குறைவாகவே, பி எத்தனை நாள், 24 நாள் பி ஒர்க்கை முடிக்கிறாரு. அவரோட 12 நாள் கம்மியாகவே சி ஒர்க்கை முடிப்பார். இப்போ அது மைனஸ் பண்ணால் 12 டேஸ். இதிலிருந்து பிசி இவங்களுடைய ஒர்க் பண்ணுற டைம் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ பி வந்து 24 நாள் அந்த ஒர்க்கை முடிப்பார். சி 12 நாள் ஒர்க்கை முடிப்பார். ஓகேவா. இதிலிருந்து நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் 2 12 24, ஒரு 12 12. இப்போ நமக்கு டைம் ரேஷியோ கிடச்சிச்சு. இதுலேருந்து எஃபிஷியன்சி ரேஷியோ எடுத்துக்கலாம். எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா. அப்போது இங்கே 1:2. இப்போ பியோட எஃபிஷியன்சி இங்கே 1, சியோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா. அடுத்தது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, சிஐ விட டி 25% குறைந்த திறன் கொண்டவர். இங்கே எழுதிக்கிறேன். சிடி இவங்களுக்கான ரிலேஷன். சிஐ விட டி 25% குறைந்த திறன் கொண்டவர். அப்போ சி 100ன்னு இருந்தால் டி 75ன்னு இருப்பார். இதை கேன்சல் பண்ணலாமா. 4
2500, 325, 75. ஸோ 4:3. நமக்கு இந்த டேட்டாலாம் கிடச்சிடுச்சு இல்லையா? அவங்களோட எஃபிஷியன்சி தனித்தனியாக கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா எழுதிப்போம். இப்போ என்ன இருக்கு? ஏ, பி, சி, டி 4 பேர் இருக்காங்க. இப்போ 4 பேருடைய ரேஷியோ எப்படி கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு ஏபி. ஏபி வந்து 4:5. 4:5. அடுத்தது பிசி 1:2. 1:2. சிடி வந்து 4:3. இது நம்ம ரேஷியோ சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இங்கே நமக்கு பியோட எஃபிஷியன்சி 2 கிடச்சிருக்கு. ஒரு இடத்துல வந்து 5 கிடச்சிருக்கு, இன்னொரு இடத்துல வந்து 1 கிடச்சிருக்கு. அதே போல் சிக்கு 2 எஃபிஷியன்சி கிடச்சிருக்கு. 2 1 இருக்கு, 4 1 இருக்கு. ஓகேவா? இந்த எஃபிஷியன்சிலாம் நமக்கு ஒரே வேல்யூவாக மாற்றுறோம். இது நம்ம ரேஷியோ சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இதை போல் சால்வ் பண்ணி போட்டு எங்கே இல்லையோ அதுக்கு அடுத்த நம்பரை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 5, இங்கேயும் 5. இங்கே எந்த நம்பரும் இல்லையா? அப்போ இந்த 2 இங்கே ஃபில் பண்ணிப்போம். அதே போல் முன்னாடி இங்கே 1, இங்கே 4, திரும்பவும் இங்கே 4. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கேயே நமக்கு கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 காமனாக இருக்கா? இந்த 2லாம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 இங்கே 1 டைம்ஸ், இங்கே 1 டைம்ஸ், இங்கே வந்து 2 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். இப்போ மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2 8, 2 10, எனக்கு 4 5 20, 5 15. இப்போ இதுதான் இவங்களுடைய ஃபைனல் ஒரிஜினல் எஃபிஷியன்சி. இதுதான் இவங்களுடைய ஃபைனல் எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ இந்த எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம சம்ம ஃபைனலாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்க? 30 நாளில் முடிப்பார் முழு ஒர்க்கை. ஓகேவா? இப்போ இங்கே ஏவுடைய எஃபிஷியன்சி 8. ஏவுடைய எஃபிஷியன்சி 8. ஏ வந்து 30 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. 3 இப்போ 240 ஒர்க் இருக்குது மொத்தமாக. ஓகேவா? இந்த 240 ஒர்க்கையும் இவங்க 4 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அப்போ இவங்க 4 பேருடைய எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணும். 4 பேர் எஃபிஷியன்சி ஆட் பண்ண என்ன வரும்? ஃபஸ்ட்டு மொத்த வேலை 240. இவ்வளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10, 20, 30, 40, 48, 53. 53. ஆப்ஷனில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 240/43. இங்கே 240 வரும்போதே நமக்கு வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா 240லேயே மேலே ஒன்று தான் இருக்குது. இப்போ 240 இருக்கும்போது நம்ம வந்து டோட்டல் ஒர்க்கை ஃபைண்ட் பண்ணப்பவே ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இதோட நமக்கு டைப் 2 முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. கமெண்ட்ஸையும் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கங்க. நம்முடைய வளம் அகாடமி கடலூர் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கு. ஆர்ஆர்பி, ஜேஇ, ஏஎல்பி, டெக்னீஷியன், குரூப் டி இந்த எக்ஸாம்ஸுடைய புதிய வகுப்புகள் ஆன்லைன், ஆஃப்லைன் இரண்டுமே ஜூன் 5லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க அகாடமியுடைய நம்பர் 8072502210 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. மேலும் டெமோ கிளாஸஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன், ஆஃப்லைன். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அகாடமி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.